அம்மாவை பாத்துச்சாமி. என் தாயோட பிறந்த என் தாய் மாமார்கள் வந்திருக்கிறாங்க. உன்னை கொஞ்ச நேரத்தில் தொலைச்சிக்கிட்டு விடுவாங்க. இல்ல அது தொலைச்சு கட்டுவாங்க. சரி அப்ப யாரு புண்டி கூத்துக்கு வந்தா? கூத்துக்கு வந்தா எல்லாம் தான் பேசுவாங்க. கூத்துக்கு வந்தா பேசக்கூடாது. ஆமா பேசாத வாய் பேசக்கூடாது. நாங்க என் பெயர் என்ன? ஆமா பொண்டாட்டி நல்லா இருக்கிறாங்களா? நல்லா இருக்கிறாங்க. தப்பா பாத்து முடிஞ்ச இப்படி எல்லாம் பேசுறாயி. இந்த வயக்கு என்னத்தை சாப்பிடுறேன்? இதுக்குதான் நான் கூத்துக்காரர்களே சொன்னேன். பங்காளி இந்த கோட்டை குடிக்காத நல்லா 250 ரூபாய்க்கு மேல வாங்கி லெமன் பக்காடி 1848 இந்த மாதிரி சரக்கெல்லாம் குடிக்க சொன்னேன். ஏன்டா அப்படி பிளாக் பாரு? அது எப்பறம் உனக்கு தெரியும்? அதெல்லாம் ஒயின் ஷாப்ல வேலை செய்யறேன். எங்க? எங்க ஊர் தாரமங்கலத்துல. அண்ணன் இருந்தாலும் அண்ணன் ஆகிவிட்டாய். ஆமா. பங்காளி இருந்தாலும் பகையாளி இருந்தாலும் பங்காளி ஆயிட்டோம். பகையாளி இருந்தாலும் பங்காளி ஆகிட்டோம். பங்காளி ஆயிட்டோம். என் குலத்தில் நீ பிறந்து விட்ட. ஆமா. மடகினி எங்க காத்திராயன் குடும்பத்துக்கு சேர்ந்தோம்பா. நண்பா, என் பெயர் உனக்கு சொன்னேன், புரிந்ததா? என்ன? எனக்கு நல்லா தெரியும். நீ யாரு, உங்க பேர் என்ன? அல்ல எனக்கு கத்து முடியும்னா பாத்துக்குவே. நாடகத்தில் நான் யாரு? அதான் தெரிஞ்சுச்சு. நீ தான் சீல்நாக்கினூரு. மொட்டை போய் திறந்து போய் எப்படி தெரியுமா திறந்து போய் பேர் வந்துச்சு? இருச்சாமி இரு 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 இவருங்க எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணி உள்ள உன்னை கெடுத்துன்னு உள்ளக்கிறேன். நல்லா தானே சொல்றேன். எதுக்கு அப்படி கோவப்படுற? இவரு எங்க அம்மா கல்யாணம் பண்ணி ரொம்ப நாளா குழந்தை இல்லாம ஒரு வாரத்துல பிறந்தாரு. இவரு ஒரு 10 வருஷம் கழிச்சு ஒரு வாரத்துல பிறந்தாரு. இவரு எங்க அப்பா வந்து சரி குழந்தை பிறந்துக்குது அப்படின்னு சந்தோஷத்துல கடைக்கு போயிட்டாரு. குழந்தை பிறந்ததும் இங்க அம்மா ஒரு பெட்ல இவரு ஒரு பெட்ல கிடைக்க இங்க எப்ப குழந்தை பிறந்துக்குது அப்படின்னு சந்தோஷத்துல போய் பண்ணு பாலு பிஸ்கட் ஆப்பிள் எல்லாம் எங்க அப்பா சந்தோஷத்துல வாங்கிட்டு வராரு. சரி பையன் பிறந்துக்கிறான்னு போய் மூஞ்சி எப்படிக்குது அப்படின்னு பாக்கலான்ட்டு இங்க அப்பா போய் எட்டி பார்த்தா அப்படின்னு திறந்து இருந்தாரு. அதனாலதான் திறந்து வாங்கி பேரு. ராஜாதி ராஜன் ராஜமார்தாண்டன். உங்களுக்கு எல்லாம் பொண்டாட்டி மாட்டு மார்தான் தாண்டிங்களா? ராஜமார்தாண்டன் ராஜமார்தாண்டன் வரக்கூடாது. ராஜாதி ராஜன் ராஜமார்தாண்டன் ராஜ உத்திண்ட கோல அதிகாலன். ராஜ உத்திண்ட கோணகாலன். ராஜ உத்திண்ட கோல அதிகாலன். ராஜ உத்திண்ட கோல அதிகாலன். வீரபிராமர் போற்றும்படியாகிய வீரபிராமர் போற்றும்படியாகிய காசு நாட்டு ஆண்டு வரக்கூடிய காசிராஜ மாமன்னே. நேத்து தோங்கி தொடங்கி ஒரு கூத்து வாங்கினான் மங்களத்துல. எவ்வளவு சண்டை கல் எடுத்து அடிக்கணும். நாங்களாம் ஓடினு மேடம். கூத்து வாங்கன்னு தெரியல. வரலாமா எங்க ஊருக்கு? கூட்டம் அருமையா இருந்துச்சு. என்ன பண்ணும்? அப்படி காந்திராஜனா இருப்பினும் ஒரு வேஷம் போட்டு வராரு. அப்பதான் அந்த ஊருக்காரன் அடிங்க ஓயாலே அப்படின்ட்டு வரான். என்ன பண்ணுவேன்? அப்படி காசிராஜனா இருப்பினும் இந்த காசிராஜனை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யாரு? பாடா மகனே வருங்கால இளவரசா என்று. பாடா மகனே வருங்கால குடிகாரா என்று. வருங்கால இளவரசனே என்று. ஒரு நாடாளை கூட மன்னனே என்னை பெற்றெடுத்த தாய் தந்தைகள் யார்? யாரு சொல்லுங்க. ஏண்டா என்ன பெற்றெடுத்த
ஊரின் பேரை சொல்வேன். அவருக்கு வந்து நான் மந்திரி தான். நான் கேக்குற கேள்விக்கு அவர் கரெக்டா பதில் சொல்லுவாரா? ஏங்க நான் ஒரு கேள்வி கேக்குறேன். என்ன கேள்வி? கரெக்டா பதில் சொல்லுவீங்களா? கேள்வியா இல்ல விடுகதையா? கேள்வி ஆகட்டும். கேக்குறேன். ஒரு ஊர்ல வந்து அண்ணன் தம்பிங்க 2 பேருங்க. ஒருத்த பேர் வந்து நீலூசு, இன்னொருத்த பேர் வந்து நாலூசு. நீலூசுங்கிற வந்து ஊருக்கு போயிட்டான். மீதி இருக்கிறது யாருங்க? எப்படி விளக்கமா சொல்லு. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. ஒரு வீட்ல ஒரு ஊர்லயா? ஒரு ஊர்ல. சரி. ஒரு ஊர்ல ஒரு வீட்ல 2 பேர் அண்ணன் தம்பி இருந்தாங்க. 2 ஒண்ணு தான் ஒட்டுக்க அண்ணன் தம்பி இருந்தாங்க. ஒருத்த பேர் வந்து நீலூசு, இன்னொருத்த பேர் நாலூசு. நீலூசுங்கிற வந்து ஊருக்கு போயிட்டான். சரி. மீதிக்கிறது யாருங்க? நாலூசு தான் வீட்டுல இருக்கிறான். இப்பயும் கேட்டு போல அண்ணன் தம்பி 2 பேரு. ஒருத்த பேர் நீலூசு, இன்னொருத்த பேர் நாலூசு. நீலூசுங்கிற ஊருக்கு போயிட்டோம். மீதிக்கிறது யாரு? நீ லூசுன்னு தெரிஞ்சா உனக்கே சரி. நான் சொல்றேன் கதை தானடா கேட்ட. நீ லூசுன்னு நீ வத்திட்டே இல்லையா? ஏடா ஒப்பு சாட்சி கேட்கும் போது நானே மாட்டிக்கிட்டா மாட்டேங்க. நீ இன்னும் என் வேடத்தை பாராட்டி என்ன டீ? ஏங்க டீலயே எத்தனை டீ இருக்குது? இன்னும் பால் டீ இருக்குது, வர டீ இருக்குது, காபி டீ இருக்குது, எல்லா டீ இருக்குது. என்னங்க அது பாராட்டி? பாராட்டி இல்லடா. டீ சாப்பிட்டு பாக்குறியா? இல்ல வேண்டாம். என்னமா ஓத்தால போற மாதிரி இருக்குது. என் வேடத்தை புகழ்ந்து உற்சாகம் கொடுத்து. சரி அதெல்லாம் போகட்டும். உன்னை பாராட்டி காசு குத்துறாங்க. சாயங்காலம் குவார்டர் குடிக்க 200 ரூபாய் காசு வாங்க. நீ கூட 200. உனக்கு தாண்டா 500 சேர்த்து கொடுத்தேன். யாச்சு பண்ணிக்கா? எத்தனை அடி எத்தனை ஓத? 32,000 சம்பளத்தை பேசி 27,000 வாங்கி கொடுத்து மீதி எவ்வளவு கமிஷன் அடிச்சுக்கிற பத்தியா? 5,000 ரூபாய் கமிஷன் அடிச்சு அதிகமா நண்பா. என் வேடத்தை புகழ்ந்து என் உயிரின் மேலான என் அன்பு சொந்தங்கள், என் உடன் பிறந்த தாய்மாமா அவர்களும், இன்னும் என் உடன் பிறந்த அக்காமார்களும், இன்னும் என் அத்தைமார்களும், மாமன் மைத்துனன், சரி அனைவற்ற பெயர்களும் கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாது கொடுப்பது அந்த தெய்வ குணத்துக்கு கேட்டு கொடுப்பது மனித குணம், கேளாது கொடுப்பது தெய்வ குணம். தெய்வ குணத்துக்கு ஒப்பாகிய என் அன்பு சொந்தங்கள் பாய் பாய் அவருடைய சொத்துல இருந்து 100, 50, 20, 10 அன்பளிப்பு அனைத்து உள்ளங்களுக்கும் ஆண்டவன் அருள் பெற்று அருகப்பில் போல் வேறு ஒன்றி மூங்கல் போல் தலை தலைத்து எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வாழ வேண்டும் என்று இந்த இரவு நேரத்தில் அந்த எம்பெருமான வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். ஆட்டக்கரர் வாக்கு, அசரர் வாக்கு,
சாதாரண கூத்தாடி வாக்கு எம்பெருமான் கோவிந்தன் வாக்கு. கோவிந்தன் வாக்கு. இன்னும் நம்மளை போல நாடக கலையில் சிறந்து விருதுகள் பெற்றவர். ஆமா. எங்க இந்த தென்னாடு இல்ல, வடநாடு முழுவதும், வடநாடு முழுவதும் அரூர் ஊத்தங்கரை இப்படி சொல்லக்கூடிய நம்ம தெரிந்தவரை, நம்ம அறிந்தவரை உண்மைதான். சரி, நம்மளுக்கும் முன்பதாக கலையில் சிறந்தவர். ஆமா, என் உயிரின் மேலான என் மாமா அவர்களும் இன்னும் இந்த நாடகத்துக்கு வருகை தந்திருக்கிறார். யாரு? நம்ம சின்னசாமி வாத்தியார் அவர்கள். உண்மைதான். சரி, இன்னும் தெரியாம தான் கேக்குறேன். சின்னசாமிங்கிற பேர் இருக்கிறீங்க எல்லாமே சின்னதாவத்தான் இருப்பாங்களா? அலற மாட்டாங்களா? இன்னும் உயிரின் மேலான அரசு மருத்துவமனையில் நாம் பிரக்காத்துக்கு முன்பதாகவே பணியாற்றி செய்து வருவார்கள். சரி, நம்ம உயிரின் மேலான ஐயா அவர்களும் நமக்கு வருகை தந்திருக்கிறார். சரிங்க, அவங்களுக்கும் நம்ம கலைவிகளும் சார்பாக ஆண்டவனை பிரார்த்தனை செய்கின்றோம். இன்னும் நம்மளும் புகழ்ந்து யூடியூப் சேனல் அவர்கள் பேருனா ராமகிருஷ்ணன் அவர்கள் நம்மளுக்கு வருகை தந்து நம்மளை யூடியூப் எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர்களுக்கும் ஆண்டவனுக்கு முன்பதாக வணக்க வைத்து தெரிவித்துள்ள வேண்டும். PSA Mobiles. PSA Mobiles. PS Mobile. PSA Mobiles. PSA Mobile யூடியூப் சேனல். அவர் சேனலுக்கு அனைவரும் ஆதரவு தருங்கள். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். ஆகட்டும். என் தாய் தந்தைகள் யாரு? மாதா மகனே வருங்கால இளவரசா என்று உங்களையும் பெற்றெடுத்த அவனிலே பெற்றெடுத்த தாய் என் தாயோ சோமதவல்லி. தாயோ கோமதவல்லி. கோமதவல்லி. கோமதவல்லிடா, கோமதவல்லி. உண்மைதான். என் தந்தையார் சொக்கலிங்கம். சொக்கலிங்கம் இல்லைங்க, உங்க அம்மா பேர் வந்து சின்ன பாப்பா. என்ன பேரு? சின்ன பாப்பா உங்க அம்மா பேரு. அங்க அப்ப பேரு மொட்டை. ஓடுச்சு. அதான் உலகத்துல இருக்க எல்லாம் பாக்கட்டுமே. சோமதவல்லிக்கும் சொக்கலிங்கநாதனுக்கும் நான் மகனாக பிறந்து எந்த நாட்டுல நான் இருக்கக்கூடிய இருப்பிடம் எங்கே? இதே ஒரு அழகான புனிதமான நன்னகரம். ஒரு குறவை. அது என்ன நகரம்? சொல்லுங்க. கண்டங்காண்டு வாரா வந்து வரும் நாடு
ஐயா நேத்துல அவனுக்குலாம் நல்லா இருக்க மாட்டேன்லாம் ஏன்